ஓகே வெயிட். பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன். குடமிளகா, பன்னீர் ஒரு 200 கிராம் பன்னீர், ஆனியனு, கொஞ்சம் வந்து ஆச்சி 65 மசாலாவும், கொஞ்சம் வந்து வெறும் 65 மசாலா, அது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த மசாலா இதுவு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை வந்து நல்லா போட்டு எல்லாமே ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிறோன்னே பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் சொருகி, நான் பசங்களுக்கு தனியாக மலாய் டிக்கா செஞ்சுருக்கேன். ஒரு ஓவனில் வந்து 180ல் வந்து 30 மினிட்ஸ் வச்சா போதும்.